ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்டா நம்ம போட்ட வீடியோல ஒரு பையனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும், எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அப்போ பாய்ஸுக்கு போடணும் இல்லையா? சோ ஒரு பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தா எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம நாட்டுல இருக்க ஆண்களோட மிகப்பெரிய பிரச்சனையே வந்து ஒரு பொண்ணுக்கு நம்மள பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். தெரிஞ்சுக்காமலேயே ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டு அந்த எஃபர்ட்ல தோத்து போவாங்க. அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே அவரை பிடிச்சிருக்காது, ஆனா அந்த பொண்ணு நம்மள எப்படியாச்சும் திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்னவோ ட்ரை பண்ணி கடைசியில கெட்ட பேர் வாங்குறது தான் மிச்சம். ஆனா உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட்லயே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க பாட்டுட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போலாம் இல்லையா? தேவையில்லாத டைமும் வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு தான் ஆஸ் அ கேர்ளா நானே ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருந்தா எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டே ஹாங்கிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் வீடியோல நம்ம உங்களோட லைஃப் பார்ட்னர் இல்ல கிரஷ் இல்ல உங்களோட லவ்வர் இவங்களோட பேரை நீங்க மென்ஷன் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அதை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷோ பண்ணி உங்களுக்காக நாங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு போட்டிருந்தோம். ஸோ நமக்கு வந்த ஒரு கமெண்ட் வந்து ஆல் எடிட் வீடியோஸ் அப்படின்ற ஐடியில இருந்து சந்தோஷ் மோனிகா ஸ்ரீ அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே லைஃப் லாங் ஹாப்பியா அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் நம்மளோட வீடியோஸ்ல ஷோ பண்ணணும் அப்படின்னா நீங்களும் உங்களோட ஃபியூச்சர் பார்ட்னரோட பேரை கமெண்ட்ஸ்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு நான் அதை ஷோ பண்றேன். உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க அந்த லவ், அந்த உறவு நீண்ட நாள் நீடிக்கணும் அப்படின்னு நாங்க எல்லாருமே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ வாங்க இப்போ இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்றாங்க, உங்க மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் அவங்க காட்டுவாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த வகையில முதல் அறிகுறி, உங்களை ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே சிரிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களை தான் பார்ப்பாங்க. அது கூட்டமா நிறைய பேர் இருக்கும்போது நீங்க அந்த கூட்டத்துல இருந்தாலும் சரி, இல்ல 4 பேர் முன்னால சிரிக்கும் போதும் சரி, இல்ல நீங்க 2 பேர் மட்டும் பேசிட்டு இருக்கும் போதும் சரி, எப்பவுமே அவ சிரிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட முகத்தை தான் ஃபர்ஸ்ட் பாப்பா. உங்களை பார்த்துட்டு தான் சிரிப்பா. நான் சொல்றது தப்பா புரிஞ்சுக்காதீங்க, உங்களை பார்த்து சிரிக்க மாட்டாங்க, உங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சிரிப்பாங்க. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு இடத்துல ஒரு பொண்ணு சிரிக்கிறா அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஜோக்கோ இல்ல அவ என்ஜாய் பண்ற ஒரு மொமெண்ட் நடந்திருக்கும். நாம என்ஜாய் பண்ற மொமெண்ட், நமக்கு பிடிச்சிருக்க ஒரு விஷயம் நம்மளோட பார்ட்னருக்கும் பிடிச்சிருக்கா என்னன்னு அவங்க செக் பண்றதுக்காக தான் உங்களை பார்ப்பாங்க. ஒரு பொண்ணு அவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக அவ ஹாப்பியா இருக்கா அப்படின்னா அதே மாதிரி தான் அவளோட மேட்க்கும் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ 2 பேருக்கும் சிமிலரா எல்லாமே ஒத்து போகுதா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் அவங்க உங்களை பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்க மனசுல இருக்க பொண்ணை நீங்க மீட் பண்றீங்க இல்ல பாக்குறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு ஜோக்கோ ஒரு ஃபன்னான ஒரு மொமெண்ட் நடக்குது அப்படின்னா அவ சிரிக்கிறதுக்கு முன்னாடி அவ உங்களை பாக்குறாளா அப்படின்னு நீங்க பார்த்து தெரிஞ்சு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தயவு செஞ்சு ஃபேக்கா சிரிச்சு ஒரு போலியான ஒரு ஹோப்பை வந்து அவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஆரம்பத்திலேயே எதுவுமே செட் ஆகாம எல்லாமே ஃபேக்கா இருந்துச்சு அப்படின்னா உங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு செக்கிங் வந்து இப்பதான் வந்தது அப்படின்லாம் கிடையாது. ஆதி காலத்துல இருந்தே ஒரு பொண்ணு வந்து அவங்களோட மேட்டை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு பிடிச்சிருக்க எல்லா விஷயமும் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இது காலங்காலமா இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க மீட் பண்றீங்க அப்படின்னா இதை நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். ரெண்டாவது அறிகுறி, இது வந்து ஆண் பெண்ணுன்னு கிடையாது. நமக்கு பிடிச்சிருக்கிறவங்கள பார்த்தாலே நம்ம கண்ணுக்குள்ள கண்மணி இருக்கு தெரியுமா, அந்த வளையம் மாதிரி இருக்கும் தெரியுங்களா? சோ கண்மணி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இது வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படின்றத தாண்டி பயாலஜிக்கலாவே இது வந்து நம்ம பார்க்கலாம். ஆனா இது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நீங்க ட்ரூவா இன்ட்ரெஸ்டடா அந்த பொண்ணு மேல இருக்கீங்க இல்ல அவங்க ரொம்ப ட்ரூவா இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க உங்க மேல அப்படின்னா அவங்க எப்பவுமே உங்க கண்களை பார்த்து தான் பேசுவாங்க. நம்ம ஆல்ரெடி போன வீடியோலயே சொல்லியிருந்தோம். சோ அந்த மாதிரி நீங்க ஐஸ் டு ஐ பார்க்கும்போது நிச்சயமா இந்த விஷயத்த நோட் பண்ணலாம். அதுவும் நார்மலா இருக்கிறத விட 3 மடங்கு அவங்களோட கண்மணி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இந்த கண்மணி பெருசாகுதா எக்ஸ்பேண்ட் ஆகுதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வெறிக்க பார்த்து தயவு செஞ்சு பயமுறுத்துறாதீங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து ரொம்ப கிரீப்பியான ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணிடும். ஸோ ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. மூன்றாவது அறிகுறி, இந்த அறிகுறி பாடி லாங்குவேஜ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். ஆல்ரெடி போன வீடியோல நம்ம சொல்லியிருப்போம். ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஷி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் யூ அப்படின்னா அவங்களோட கால் பாதங்களை நோட்டீஸ் பண்ணுங்க. அவங்களோட கால்
பாதங்கள் எப்பவுமே உங்களை நோக்கி மட்டும்தான் திரும்பி நிற்கும். எப்பவுமே நீங்க பேசும்போது கால் வேற எங்கேயாச்சும் திரும்பி நிக்கிறது, வேற எங்கேயாச்சும் பார்த்து நிக்கிறது இந்த மாதிரி இல்லாம அவங்க உங்களை நோக்கி மட்டும்தான் பார்ப்பாங்க, உங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பேசுவாங்க. அப்படி இல்ல நீங்க உட்கார்ந்துட்டு பேசுறீங்க அப்படின்னா அவங்க உங்களை பார்த்து நேரா உட்கார்ந்துதான் எப்பவுமே பேசுவாங்க. அதுவும் ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறாங்க அப்படின்னா உங்களோட கண்களை பார்த்து நேரா உட்கார்ந்துதான் பேசுவாங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இல்லாம எப்பவுமே நீங்க உட்கார்ந்து பேசும்போது அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு திரும்பிட்டு உட்காருது, மூஞ்சி திருப்பிட்டு உட்கார்ந்து பேசுறது, ஒரு மாதிரி ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நிச்சயமா அந்த பொண்ணுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒருவேளை அவங்களோட பாதங்கள் உங்களை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா அவங்க உங்களை முழுசா நம்புறாங்க, நீங்க அவங்கள பாக்குறதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். நான்காவது அறிகுறி பொதுவாகவே நீங்க நிறைய பொண்ணுங்க கிட்ட பார்த்துருப்பீங்க. ஆனா அவங்க பண்ற எல்லா சைன்ஸுமே அவங்க பக்கத்துல இருக்க அவங்களோட மேட்காக இருக்கும். உங்க மனசுல இருக்க பொண்ணை நீங்க மீட் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் இதை கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணுங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட தலைமுடிய கோதிட்டே இருக்கிறது. அதாச்சும் இந்த ஸ்டைல் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அடிக்கடி முடிய அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்பவுமே அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி உங்களை பாக்குறது, அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி சிரிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்ல தலைமுடிய முன்னாடி போட்டு கோதிட்டே இருப்பாங்க. இதுக்கான காரணம் எப்பவுமே உங்க முன்னாடி அவங்க ஒரு இம்பர்ஃபெக்டா தெரியக்கூடாது, நம்ம ஒரு மாதிரி அக்லியா தெரியக்கூடாது, நம்ம ஒரு பெர்ஃபெக்டா தெரியணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்க. முக்கியமா உங்க முன்னாடி, அதுவும் நல்லா இருக்கிற முடிய கூட இன்னும் நம்ம பெட்டரா பண்ணணும் அப்படின்றதுக்காக தலைமுடிய சரி பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் உங்க முன்னாடி அவங்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களோட மனசுல இருக்க அந்த ஒரு பொண்ணை மீட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சிக்னல் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இதுதான் நோட்டீஸ் பண்ண வேண்டிய 4வது அறிகுறி. 5வது அறிகுறி சைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பையன் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவா. ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம நிறைய சினிமாக்கள்ல பார்த்திருப்போம். எப்பவுமே உங்களோட பேரை யூஸ் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதிகமா பேசுவாங்க. பட் சுத்தி இருக்கிற எல்லாருமே ஆப்வியஸ்லி புதுசா ஒரு பையனோட பேர் கொண்டு வராங்க அப்படின்னா எல்லாருமே அவன் அவ்வளோ நல்லாலாம் இல்ல, அவன் கேரக்டர் ஒன்றும் அப்படி கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. அவன் அப்படிலாம் கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன், அவன் ரொம்ப கேர் எடுக்கிறான், அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. ஸோ உங்க மனசுல இருக்க பொண்ணு உங்களை லவ் பண்றாங்களா, உங்க மேல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணி இந்த விஷயத்த கேட்டு பாருங்க. எப்பயாச்சும் அவங்க உங்களை பத்தி பேசியிருக்காங்களா, உங்களை பத்தி கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் she is in love with you. அதுலயும் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட உண்மையை பேசுறாங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. 6வது அறிகுறி ஆப்வியஸ்லி இது பொண்ணுங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சைன் தான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொண்ணுங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு முன்னாடி இருக்கும்போதும் சரி இல்ல அவங்க கூட இருக்கும்போதும் சரி எப்பவுமே ரொம்ப ரொம்ப நர்வஸா இருப்பாங்க, ஒரு மாதிரி பதட்டத்தோட இருப்பாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொண்ணுங்க பொதுவாகவே அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம எல்லாமே பெஸ்டா தான் பண்ணணும், பெஸ்டா தான் கொடுக்கணும். ஸோ அவங்க முன்னாடி நம்ம காமெடியா இருக்கக்கூடாது, அவங்கள நம்ம இரிட்டேட் பண்ணக்கூடாது, அவங்க முன்னாடி நம்ம கோமாளியா தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக பெஸ்டா பண்ணணும்னு யோசிச்சு அவங்க கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுவாங்க. ஸோ எல்லா விஷயத்தையுமே நம்ம பெஸ்டா தான் பண்ணணும், நம்ம எல்லாரை விட பெஸ்ட்ன்னு நம்ம காட்டணும் அப்படின்றதுக்காக எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா கொஞ்சம் நர்வஸா தயக்கத்தோடு தான் இருப்பாங்க. ஸோ அவ முடிஞ்ச அளவுக்கு அவளை பெட்டரா உங்க முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு நர்வஸ். இது இப்போ நல்ல ஆதி காலத்துல இருந்தே இது எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அடுத்து 7வது அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை அந்த பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க கூட வெளியில வர்றதுக்கு தயங்க மாட்டாங்க. ஆனா ரொம்ப தயங்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதுக்கான அர்த்தம். பொண்ணுங்க பொதுவாகவே அவங்களுக்கு பிடிச்சவங்களை பத்தி வெளியில 2 காரணத்துக்காக தான் சொல்லுவாங்க. ஒண்ணு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றது, இது என்னோட லைஃப் பார்ட்னர், இவரு எனக்கு பிடிச்சிருக்கு, இவரு என்னோட ஆளு, ஸோ யாரும் அவரை பார்க்க கூடாது, யாரும் அவர்கிட்ட வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பப்ளிக்கா வெளியில வருது. ஸோ பப்ளிக்கா வரும்போது இவே என்னோட ஆளு அப்படின்றத நான் வெளியில சொல்றதுல எனக்கு எந்த வெக்கமும் இல்லை அப்படின்றதுனால அவங்க பப்ளிக்ல வர்றதுக்கு தயங்க மாட்டாங்க. ஸோ உங்க கூட வெளியில வரும்போது ரொம்ப ஹாப்பியா எப்பவுமே வெளியே வருவாங்க. அப்படி வெளியே வர தயங்குறாங்க அப்படின்னா ஒருவேளை நம்ம வேற ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ண வேண்டி வந்தா, ஒருவேளை நமக்குள்ள செட் ஆகலைன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஒரு சில தயக்கத்தோட கூட வெளியே வராம இருப்பாங்க. அண்ட் நம்ம ஊர்ல மிகப்பெரிய காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரூவா லவ் பண்ற பொண்ணு கூட வெளியில வர தயங்குவாங்க. ஏன்னா அப்பா அம்மா பாத்துருவாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க பாத்துருவாங்களோ, சொந்தக்காரங்க பாத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கம் தான். பட் ஆனா அவங்க அந்த மாதிரி எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாம ஒரு இடத்துக்கு நீங்க வெளியில கூப்பிடுறீங்க அப்படின்னா அவங்க வர தயங்குறாங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த காரணங்கள் இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான்
நான் சொன்னேன் இந்த 7 சைன்ஸையும் உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இதில் எதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை இதில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 சைன்ஸுக்கு மேலே உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா டெஃபினெட்லி ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் யூ. ஒருவேளை 3 சைன்ஸுக்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டட் இல்லை. தேவையில்லாமல் அந்த பொண்ணை போய் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி சிக்னல்ஸ் எல்லாம் கொடுத்து தேவையில்லாமல் கெட்ட பேர் ஆக்கிட்டு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் அந்த பொண்ணை அப்படியே நிம்மதியாக விட்டுருங்க. ஸோ நீங்களும் உங்களோட லைஃப் பார்ட்னர் யாரோ இல்லை உங்களோட லைஃப் என்னவோ அதை பார்த்துக்கிட்டு போயிடுங்க அப்படின்ற ஒரு கருத்தோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து எந்த சைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு, 3க்கும் அதிகமான சைன்ஸ் உங்களுக்கு மேட்ச் ஆச்சா என்னன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை ஆல்ரெடி உங்களால் லவ்வரையோ இல்லை ஒய்ஃபையோ மீட் பண்ணும்போது இந்த மாதிரியான சிக்னல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா, நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஒருவேளை பொண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்னது எல்லாமே கரெக்டா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஒருவேளை பசங்க பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சான்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் பாய்ஸுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள அப்படியே விட்டுடுங்க. ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கிறது பேர் காதலே கிடையாது. அந்த அன்பு ரொம்ப நாள் நிலைக்கவும் நிலைக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு அன்பு அவங்களால கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்கல, அதுதான் உண்மை. எப்பவுமே வாழ்க்கையில் ஒரு பொண்ணு தான் வாழ்க்கை, இந்த பொண்ணு இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷனுக்கு போகவே போகாதீங்க. லைஃப்பில் நிறைய பொண்ணுங்க கிராஸ் பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்து ஸ்பார்க் ஆயிருக்கும். அந்த பொண்ணுக்கு ஒருவேளை உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நிச்சயமா நீங்க வேற பொண்ணை சூஸ் பண்ணலாம். ஆப்வியஸ்லி உங்களுக்காக ஒரு பொண்ணு நிச்சயமா பிறந்துதான் இருப்பாங்க. அதுக்காக உங்களுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதுக்கு பேர் லவ்வும் கிடையாது, காதலும் கிடையாது, உண்மையான அன்பும் கிடையாது. ஏன்னா லவ் அப்படின்றது 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 பர்சனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நான் எந்த அளவுக்கு அன்பை கொடுக்குறனோ அதே அளவுக்கு தான் ஆப்போசிட்ல இருக்க பர்சன் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். ஸோ ஒரு சைட்ல இருந்து மட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் சிக்னல்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா தயவு செஞ்சு எதிரில் இருக்கிறவங்கள துன்புறுத்தாம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாம அவங்கள அப்படியே அவங்களோட வாழ்க்கையை வாழ விட்டுருங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும். ஸோ அதுல நீங்க தேவையில்லாம உள்ள நுழைய வேண்டாம். இது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட லைஃப் பார்ட்னரோட பேரும் உங்களோட பேரும் நம்மளோட வீடியோல ஷோ பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல ஷோ பண்றேன். அண்ட் இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ.